இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஹெல்த்தியா மட்டும் இல்ல, அதே நேரத்துல நல்ல கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான். இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாவும் உங்க குழந்தைகளுக்கு குடுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஈவ்னிங்ல டீ குடிக்கும்போது நல்ல கிரன்ச்சியா சாப்பிட்டு குடிக்கும்போது, டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கொண்டைக்கடலைய மொத நாளே ஊற வச்சு, மறுநாள் பிரஷர் குக்கர்ல சேர்த்து ஒரே ஒரு விசில் வேக வச்சு, தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு, மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. என்னென்ன மசாலா பொருட்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். பக்கோடாக்கு எப்படி நல்லா பெசஞ்சு வைப்போமோ, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதே மாரி செஞ்சுட்டு, நல்ல சூடான எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மீடியம் டூ ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனோன பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாரி எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு, கடைசியா வெள்ள பூண்ட வந்து தோலோட இடிச்சு போட்டு நல்லா பொரிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் பொரிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருவேப்பில மட்டும் தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கடைசியா சாட் மசாலா கொஞ்சமா தூவிட்டு நல்லா குலுக்கிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது டொமேட்டோ சாஸோடயும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.